ஹாய் அண்ட் வெல்கம் டு ஈஸி ஸ்போக்கன் இங்கிலீஷ் காஞ்சி. இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங் லெசன் தான் பார்க்க போறோம். 2 சென்டென்சஸை கம்பேர் பண்ற ஒரு கம்பேரிசன் லெசன்னு இதை வச்சுக்கலாம். இந்த 2 சென்டென்சஸும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருந்தாலும் இது ரெண்டுத்துக்குமே 2 டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர் அண்ட் 2 டிஃப்ரெண்ட் மீனிங் இருக்கு. ஸோ அது என்னது அப்படின்றத இன்னைக்கு லெசனுக்குள்ள போய் பார்க்கலாம். ஆல்ரைட், இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போற சென்டென்ஸ் இது ரெண்டும் தான். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், மேக் ஷுர் நோபடி சீஸ் யூ லீவ். செகண்ட் ஒன், மேக் ஷுர் நோபடி ஹூ சீஸ் யூ லீவ்ஸ். ஓகே, ஸோ பார்க்கறதுக்கு ரெண்டும் ஒரே மாதிரி இருந்தாலும் இது ரெண்டும் வேற வேற ஸ்ட்ரக்சர் அண்ட் வேற வேற மீனிங்னு சொன்னேன். ஸோ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸை இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். மேக் ஷுர் நோபடி சீஸ் யூ லீவ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் மேக் ஷுர்ன்றதா இந்த சென்டென்ஸுடைய மெயின் கிளாஸ். மேக் ஷுர்னா தமிழ்ல என்ன சொல்லுவோம்? ஏதோ ஒரு விஷயத்த உறுதிப்படுத்திக்கோ. ஓகே, பேச்சு வழக்குல சொல்லணும்னா இந்த விஷயத்த பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்க மேக் ஷுர் நோபடி சீஸ் யூ லீவ். இப்போ இந்த லீவ்ன்ற வார்த்தையை விட்டுட்டு இந்த சென்டென்ஸுடைய அர்த்தத்தை புரிஞ்சுக்குவோம். அதுக்கப்புறம் அதுக்கு என்ன மீனிங்ன்றத பார்ப்போம். ஓகே, ஸோ மேக் ஷுர் நோபடி சீஸ் யூ அப்படின்றத எடுத்துக்கலாம். ஸோ இதுல மேக் ஷுர் தான் மெயின் கிளாஸ். இதோடைய ஆப்ஜெக்டை ஆக்ட் பண்றது தான் நோபடி சீஸ் யூ. ஸோ தட் யூஸ் பண்ணி அந்த கிளாஸ் எழுதலாம். மேக் ஷுர் தட் நோபடி சீஸ் யூ அப்படின்னு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உன்னை யாரும் பார்க்காத மாதிரி நீ பார்த்துக்கணும். ஓகே, உன்னை யாரும் பார்க்காதபடி நீ உறுதிப்படுத்திக்கொள் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ மேக் ஷுர் நோபடி சீஸ் யூ லீவ்னா என்ன அர்த்தம்? நீ இந்த ஆக்ஷனை பண்றத, அதாவது நீ லீவ் ஆகுறத, நீ கிளம்புறத யாரும் பார்க்காத மாதிரி பாத்துக்கணும். நீ கிளம்பிக்கோ, ஆனா நீ கிளம்புறத யாரும் பார்க்காத மாதிரி நீ தான் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதுதான் இது மேக் ஷுர் நோபடி சீஸ் யூ லீவ். ஸோ இது ஒரு 2-3 சின்ன எக்ஸாம்பிள்ல டிஸ்கஸ் பண்ணிட்டு அப்புறம் இந்த ஸ்ட்ரக்சருக்கு வரலாம். இப்போ ஐ saw யூ லீவ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் நீ கிளம்புறத பார்த்தேன் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ நான் உன்னை பார்த்தேன்னா ஐ saw யூ. நீ ஒரு ஆக்ஷன் பண்றதை நான் பார்த்தேன். ஐ saw யூ லீவ். ஐ saw யூ டாக் டு த மேனேஜர். ஐ saw யூ ஈட். நீ சாப்பிட்றத நான் பார்த்தேன், நீ மேனேஜர் கிட்ட பேசுறத நான் பார்த்தேன். இந்த மாதிரி சொல்றதுக்கு தான் இந்த ஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஆப்ஜெக்ட் பக்கத்துல நம்ம வேர்ப் எழுதுறோம்னா ஆப்ஜெக்ட் இந்த ஆக்ஷனை பண்றதை நான் பார்த்தேன்னு அர்த்தம். ஸோ இதுக்கு இன்னொரு ஆப்ஷனும் இருக்கு. இந்த மாதிரி வேர்ப் மட்டும், தட் இஸ் பேர் இன்ஃபினிட்டிவா எழுதாம வேர்ப் ஐஎன்ஜி சேர்த்து எழுதுறது. saw you leaving. I saw you talking to the manager. I saw you eating the cookie. நீ கிளம்புறத நான் பார்த்தேன், நீ மேனேஜர் கிட்ட பேசிட்டு இருந்ததை நான் பார்த்தேன், நீ குக்கி சாப்பிட்டுட்டு இருந்ததை நான் பார்த்தேன் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ இது ரெண்டுத்துக்கும் ஒரு சின்ன டிஃபரன்ஸ் தான். அண்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் இதை இன்டர்சேஞ்சபிளி யூஸும் பண்ணுவாங்க. ஸோ நீங்க இதை பெருசா ஒன்றும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். என்ன டிஃபரன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, வெறும் வேர்ப் மட்டும் யூஸ் பண்ணும்போது அந்த ஹோல் ஆக்ஷனையே நீங்க பார்த்தீங்க. இப்போ நீ கிளம்புறத நான் பார்த்தேன்னு சொல்லும் போது அவங்க சீட்ல இருந்து எந்திரிச்சு நடந்து போய் டோரை திறந்து வெளியே போற மொத்த ஆக்ஷனையும் நீங்க பார்த்தீங்கன்னா பேர் இன்ஃபினிட்டிவ் யூஸ் பண்ணணும். அவங்க சீட்ல இருந்து எந்திரிச்சு நடந்து போய் டோர் திறக்கிறதுலாம் நீங்க பார்க்கல. ஜஸ்ட் வெளியில கிளம்புறத மட்டும் தான் நீங்க பாத்தீங்க. அவங்க அந்த லீவ் ஆகுற ஆக்ஷன் பண்ணும்போது நீங்க பாத்தீங்க அப்படின்னா verb ing யூஸ் பண்ணுவோம். ஐ saw you leaving. ஓகே, ஐ saw you talk to the manager அப்படின்னும் போது அவங்க சீட்ல இருந்து எந்திரிச்சு போய் மேனேஜர் கிட்ட டோரை திறந்து அவர் கிட்ட போய் பேசுறது ஃபுல்லாத்தையும் நீங்க பாக்குறீங்க. அப்போ ஐ saw you talk to the manager. ஐ saw you talking to the manager அப்படின்னா அவங்க பேசிட்டு இருக்கும்போது நீங்க அந்த வழியா கிராஸ் பண்றீங்க, அவங்க பேசிக்கிட்டு இருக்கிறத நீங்க பாக்குறீங்க. அதுதான் அந்த ஆக்ஷன் பண்ணிட்டு இருக்கும்போது மிடில்ல பாக்குறதுக்கு தான் நம்ம ஐ saw you talking to the manager. ஓகே, ஐ saw you eat the cookie. பிஸ்கெட் பாக்கெட்டை திறந்து அதுல இருந்து எடுத்து சாப்பிடுறதுக்கு eat the cookie சொல்லுவோம். சாப்பிட்டுட்டு இருக்கும் போது நீங்க பாக்குறீங்க அப்படின்னா eating the cookie. ஸோ இந்த ஒரு சின்ன டிஃபரன்ஸ் தான். ஓகே, ஸோ இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண சென்டென்ஸ் மேக் ஷுர் நோபடி சீஸ் யூ லீவ் அப்படின்னா யாரும், நோபடி சீஸ் யூ லீவ்னா உன்னை யாரும் பார்க்கல, பார்க்க கூடாது அந்த அர்த்தத்துல வர்றதா நோபடி சீஸ் யூ லீவ். நீ கிளம்புறத யாரும் பார்க்க கூடாது. மேக் ஷுர்னு போட்டிருக்கிறதுனால நீ கிளம்புறத யாரும் பார்க்காத மாதிரி பார்த்துக்கோ அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ இப்போ செகண்ட் சென்டென்ஸ் பாருங்க. மேக் ஷுர் நோபடி ஹூ சீஸ் யூ லீவ்ஸ். ஸோ இங்கேயும் மேக் ஷுர்ன்ற மெயின் கிளாஸ் இருக்கு. அடுத்து இருக்கிறது அதே மாதிரியான ஒரு நவுன் கிளாஸ் தான். தட் யூஸ் பண்ணி ஒரு நவுன் கிளாஸ் எழுதுறோன்னே வச்சுக்கோங்க. மேக் ஷுர் தட் நோபடி லீவ்ஸ். ஓகே, மேக் ஷுர் தட் நோபடி லீவ்ஸ்னா யாரும் கிளம்பாத மாதிரி நீ பாத்துக்கணும். ஓகே, யாரும் கிளம்பக்கூடாது, அதை நீ தான் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்றதா மேக் ஷுர் நோபடி லீவ்ஸ். பட் இங்க நவுன் கிளாஸ் உடைய சப்ஜெக்ட் நோபடியை டிஸ்கிரைப் பண்ணி ஒரு ஆட்ஜெக்டிவ் கிளாஸ் வந்திருக்கு. என்ன ஆட்ஜெக்டிவ் கிளாஸ் அது? மேக் ஷுர் நோபடி ஹூ சீஸ் யூ. உன்னை யாரு பாக்குறாங்களோ, ஓகே, உன்னை பாக்குறவங்க யாரும் கிளம்பாத மாதிரி நீ பாத்துக்கணும். ஓகேயா? ஸோ மேக் ஷுர் நோபடி சீஸ் யூ லீவ்னா நீ கிளம்புறத யாரும் பார்க்காத மாதிரி நீ பாத்துக்கணும். மேக் ஷுர் நோபடி ஹூ சீஸ் யூ லீவ்ஸ் அப்படின்னா உன்னை பாக்குறவங்க யாரும் கிளம்பாத மாதிரி நீ பாத்துக்கணும். ஓகே, மேக் ஷுர் நோபடி ஹூ சீஸ் யூ லீவ்ஸ். ஏன் இங்க லீவ்ஸ் வந்திருக்கு, அங்க லீவ் வந்திருக்கு?
அங்க இருந்தது bare infinitive ஆப்ஜெக்ட் கூட சேர்த்து நம்ம எழுதணும். இங்க இருக்கிறது verb. It agrees with the subject nobody. Nobody is an indefinite pronoun and it always takes a singular verb, right? So nobody leaves தான். நோபடியை டிஸ்கிரைப் பண்ணி நடுவில் ஒரு கிளாஸ் போட்டிருக்கோம். நோபடி ஹூ சீஸ் யூ, உன்னை பார்க்குற யாரும் கிளம்பாத மாதிரி நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த ரெண்டு சென்டென்சஸ்லயுமே இருக்கிறது ஒரு மெயின் கிளாஸ் அண்ட் ஒரு நவுன் கிளாஸ் தான். மெயின் கிளாஸ் வந்து மேக் ஷுர், கரெக்டா? ஸோ மேக் ஷுர் உடைய சப்ஜெக்ட் வந்து யூ தான், அதை இங்க வெளிப்படையா சொல்லல. மேக் ஷுர், யூ மேக் ஷுர் அப்படின்றது தான், யூவை நம்ம சொல்லல. மேக் ஷுர்ல இருந்து சென்டென்ஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். தட் இஸ் verb phrase ல இருந்து சென்டென்ஸ் ஸ்டார்ட் ஆயிருக்கு. அண்ட் அதோடைய ஆப்ஜெக்டா ஒரு கிளாஸ் எழுதியிருக்கோம். that யூஸ் பண்ணி இந்த கிளாஸ் எழுதலாம். இங்க that சொல்லல, ரைட்? மேக் ஷுர் nobody sees you, உன்னை யாரும் பார்க்காத மாதிரி பார்த்துக்கோ. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ். நீ ஒரு ஆக்ஷன் பண்றத, அதாவது நீ கிளம்புறத யாரும் பார்க்காத மாதிரி பார்த்துக்கோன்னு சொல்றதுக்கு nobody sees you leave-ன்னு சொல்லியிருக்கோம். மேக் ஷுர் nobody sees you leave. அங்க இருக்கிறது மெயின் கிளாஸ் மேக் ஷுர், நவுன் கிளாஸ் nobody sees you leave. ஓகே, that யூஸ் பண்ணாலும் ஓகே, இல்லைனாலும் ஓகே. செகண்ட் சென்டென்ஸ்ல மேக் ஷுர் nobody who sees you leaves. இங்கேயும் மெயின் கிளாஸ் நவுன் கிளாஸ் தான் இருக்கு. மேக் ஷுர்ன்ற மெயின் கிளாஸ் இருக்கு. நவுன் கிளாஸ் என்னது? that nobody leaves. that சொன்னாலும் ஓகே, இல்லைனாலும் ஓகே. மேக் ஷுர் nobody leavesன்றதா மெயின் கிளாஸ் நவுன் கிளாஸ். பட் நவுன் கிளாஸ் உடைய சப்ஜெக்ட் நோபடியை டிஸ்கிரைப் பண்ணி ஒரு adjective clause உள்ளவே வந்திருக்கு. who sees you அப்படின்றது. அதை சொல்லிட்டு தான் நவுன் கிளாஸ் உடைய வேர்பை அடுத்தது எழுதணும். nobody who sees you leaves. nobody who sees youனா உன்னை பார்க்குற யாரும் லீவ்ஸ், கிளம்பாத மாதிரி நீ பார்த்துக்கணும் அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ இதே பேட்டர்ன்ல இதே மாதிரி செட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். செகண்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. மேக் ஷுர் nobody hears you அப்படின்னா என்ன அர்த்தங்க? மேக் ஷுர் nobody hears you. நீ சொல்றது இல்ல நீ பேசுறது இல்ல நீ பண்ற விஷயம் யாருக்கும் கேட்காத மாதிரி நீ பார்த்துக்கணும், கரெக்டா? இப்போ nobody hears you cryனா நீ அழறது யாருக்கும் கேட்காத மாதிரி பார்த்துக்கணும். ஓகேயா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ். மேக் ஷுர் nobody who hears you cries. மேக் ஷுர் nobody criesன்றதா மெயின் கிளாஸ் நவுன் கிளாஸ். யாரும் அழாத மாதிரி நீ பார்த்துக்கணும். யாருமே டிஸ்கிரைப் பண்ணி நோபடியை டிஸ்கிரைப் பண்ணி ஒரு கிளாஸ் வந்திருக்கு. nobody who hears you. நீ பேசுறதோ இல்ல சொல்றதோ இல்ல நீ பண்றதோ யாருக்கு கேக்குதோ, ஓகே, அவங்க அழாத மாதிரி நீ பார்த்துக்கணும். ஓகே, இப்போ ஐ ஹியர் யூ அப்படின்னா எனக்கு உன்னை கேக்குதுன்னு அர்த்தம். அதாவது நீ பேசுறது இல்ல நீ சொல்றது இல்ல நீ ஏதோ ஒரு விஷயம் பண்ற, அது எனக்கு கேக்குதுன்னு அர்த்தம் இல்லையா? nobody hears youனா நீ பண்றது இல்ல சொல்றது இல்ல பேசுறது யாருக்கும் கேட்கலன்னு அர்த்தம், கரெக்டா? நீ அழறது யாருக்கும் கேட்கல அப்படின்னா nobody hears you cry. கேட்காத மாதிரி நீ பார்த்துக்கோன்னு சொல்றதுக்கு தான் மேக் ஷுர் nobody hears you cry. சரிங்களா? நீ பேசுறது இல்ல சொல்றது யாருக்கு கேக்குதோ அவங்க அழாத மாதிரி நீ பார்த்துக்கணும்னா மேக் ஷுர் nobody who hears you cries. ஓகே, ஏன் இங்கே கிரைஸ் போடுறோம் அங்க கிரை போடுறோம் அப்படின்றது இப்போ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கணும். ஏன்னா மேல ஆப்ஜெக்டோட சேர்த்து பேர் இன்ஃபினிட்டிவா எழுதுறோம், அதனால ஜஸ்ட் வேர்ப் மட்டும் தான் எழுதணும். செகண்ட் எக்ஸாம்பிள்ல நோபடி கூட அக்ரி ஆகுற மாதிரியான வேர்பை எழுதணும். நோபடின்றது சிங்குலர் வேர்ப் தான் எடுத்துக்கும். ஸோ நோபடி கிரைஸ் தான். நோபடியை டிஸ்கிரைப் பண்ணி ஒரு கிளாஸ் வந்திருக்கு. nobody who hears you. ஓகே, சரி. தேர்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் தட் nobody sees you அப்படின்னா உன்னை யாரும் பார்க்கலன்றதை நீ புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றோம். sees you make mistakes. நீ தப்பு பண்றத யாரும் பார்க்கலன்றத நீ புரிஞ்சுக்கோ. ஓகே, நீ தப்பு பண்றத நீ மிஸ்டேக் பண்றத யாரும் பார்க்கலன்னு புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்றோம். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் தட் nobody sees you make mistakes. ஓகே, alright. next one. Please understand that nobody who sees you makes mistakes. உன்னை பார்க்கறவங்க யாரும் மிஸ்டேக்ஸ் பண்றது இல்லைன்றத நீ தெரிஞ்சுக்கோ இல்ல புரிஞ்சுக்கோ. ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் தட் nobody makes mistakes அப்படின்னா யாரும் மிஸ்டேக்ஸ் பண்றது இல்லைன்றத நீ புரிஞ்சுக்கணும். யாரும் தப்பு பண்றது இல்லைன்றத நீ புரிஞ்சுக்கணும். அண்டர்ஸ்டாண்ட் தட் nobody makes mistakes. இதுதான் அண்டர்ஸ்டாண்ட். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட்ன்றதா மெயின் கிளாஸ். ஓகே, that யூஸ் பண்ணி நவுன் கிளாஸ் எழுதிருக்கோம். that nobody makes mistakes. யாரும் தப்பு பண்றது இல்லைன்னு நீ புரிஞ்சுக்கோ. ஓகே, நோபடியை டிஸ்கிரைப் பண்ணி ஒரு சென்டென்ஸ் வந்திருக்கு. உன்னை பார்க்குற யாரும், ஓகே, nobody who sees you, உன்னை பார்க்குற யாரும் தப்பு பண்ணலன்னு நீ புரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஆல்ரைட். ஃபோர்த் எக்ஸாம்பிள் பாருங்க. Do you know that nobody saw you cry? nobody saw you cry அப்படின்னா என்ன அர்த்தம்? யாரும் நீ அழறத பார்க்கல, அது உனக்கு தெரியுமான்னு கேட்கிறோம். do you knowன்றதா இங்க மெயின் கிளாஸ். that nobody saw you cry, நீ அழுதது யாரும் பார்க்கலன்னு உனக்கு தெரியுமா? அடுத்தது, do you know that nobody who saw you cried? past tenseல எழுதியிருக்கோம். ஸோ அதனால இங்க cried யூஸ் பண்றோம். do you know that nobody cried? do you knowன்றது மெயின் கிளாஸ். that nobody criedன்றது நவுன் கிளாஸ். யாரும் அழவில்லை என்று உனக்கு தெரியுமா? கரெக்டா?
யாரும்னு டிஸ்கிரைப் பண்ணி ஒரு கிளாஸ் சொல்லியிருக்கோம். Do you know that nobody who saw you? உன்னை பார்த்த யாரும் அழலன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறோம். ஆல்ரைட், லாஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. மேக் ஷுர் நோபடி நோட்டிசஸ் யூ பிரேக் த ரூல். ஓகே, மேக் ஷுர் நோபடி நோட்டிசஸ் யூ அப்படின்னா உன்னை யாரும் கவனிக்காத மாதிரி நீ பார்த்துக்கணும். ஓகே, நோபடி நோட்டிசஸ் யூ பிரேக் த ரூல் அப்படின்னா நீ ரூலை பிரேக் பண்றத யாரும் கவனிக்காத மாதிரி நீ பார்த்துக்கணும். ஓகே, ஸோ மெயின் கிளாஸ் மேக் ஷுர், நவுன் கிளாஸ் நோபடி நோட்டிசஸ் யூ பிரேக் த ரூல். நீ ரூலை பிரேக் பண்றத, இந்த ஆக்ஷன் பண்றத யாரும் கவனிக்காத மாதிரி நீ பார்த்துக்கோ. ஓகே, அதே பேட்டர்ன் தான் அடுத்ததுலயும் இருக்கு. மேக் ஷுர் நோபடி பிரேக்ஸ் த ரூல் அப்படின்னா என்ன அர்த்தம்? யாரும் ரூல் பிரேக் பண்ணாத மாதிரி நீ பார்த்துக்கோ. ஓகேயா, மேக் ஷுர்ன்றது மெயின் கிளாஸ், நோபடி பிரேக்ஸ் த ரூல்ன்றது நவுன் கிளாஸ். யாரும் ரூலை பிரேக் பண்ணாத மாதிரி நீ பார்த்துக்கணும். இப்போ யாருமே டிஸ்கிரைப் பண்ணி ஒன்று சொல்லியிருக்கோம். மேக் ஷுர் நோபடி ஹூ நோட்டிசஸ் யூ, உன்னை கவனிக்கிற யாரும் ரூலை பிரேக் பண்ணாத மாதிரி நீ பார்த்துக்கணும். ஓகே, ஆல்ரைட். ஸோ இந்த லெசனை நான் டீச் பண்ணுறதுக்கான காரணம் ஆக்சுவலி நம்மளோட இன்ஸ்டாகிராம் சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கேட்ட கொஸ்டின்னால தான். ஸோ இன்ஸ்டாகிராமில் நம்மளோட சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்து கொஸ்டின்ஸ், எனி டவுட்ஸ், எனிதிங், எனி ஸ்பெசிஃபிக் எக்ஸ்பிளனேஷன் ஆன் எனி கிராமர் டாபிக்ஸ் ஆர் எனி ஹெல்ப் ரிகார்டிங் இங்கிலீஷ் கேட்குறவங்களுக்கு நான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நம்மளோட இன்ஸ்டாகிராம் சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க இந்த கொஸ்டின் என்கிட்ட கேட்டிருந்தாங்க. ஸோ இதுக்கு என்னால் ஒரு சிம்பிள் ஆன்சர் கொடுக்க முடியல. ஐ தாட் திஸ் ஷுட் கம் அவுட் as a lesson and it should permanently be visible to everyone on YouTube and Instagram. ஸோ அதுக்காக தான் இந்த லெசனை நான் இங்கே போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஐ ஹோப் இந்த கொஸ்டின் கேட்ட பிரியா உங்களுக்கு இந்த டவுட் கிளாரிஃபை ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆஸ்கிங் திஸ் கொஸ்டின். ஜஸ்ட் இந்த மாதிரி பேட்டர்ன் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கு இதுதான் அர்த்தம்ன்றதை தெரிஞ்சுக்கோங்க. அதுக்காக இந்த லெசன் அப்படின்றத நினச்சிக்கோங்க. Alright, that's all to do with today's lesson. Thank you so much for watching this till the very end. I'll see you all in the next video. Till then, take care and bye.